ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோஜாக்கள் கொஞ்சம் அறுவடை இருக்குது. இது எல்லோ கலர் 7 டேஸுங்க, ரொம்ப அழகாக பூத்துருக்கு. இது வந்து க்ரீம் கலர் 7 டேஸு. இது என்னது, இந்த வருஷம் செம்ம பூ பூத்துச்சுங்க. ரொம்ப ஒரு செட்லேயே 30 பூ மேலே தான் வச்சுருந்தது, 30 மொட்டுக்கள் மேலே. இது செகண்ட் டைமும் அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள். ஆனால் போன வாட்டி வந்து நல்லா மழை பெஞ்சு நல்லா புது தண்ணினால் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தது. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் சின்னதாக பூக்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்தது. இது பாருங்கள், டெய்லியுமே நம்மளுக்கு இவ்வளோ பூக்கள் கொடுக்குது. அதுக்கப்புறம் இது டாக்டர் பன்னீர் ரோஸுங்க. இது வந்து டிஏ ரோஸ் மாதிரி வருங்க. இதனுடைய ஷேப் வந்து டிஏ ரோஸ் மாதிரி வரும். ஆனால் நாட்டு ரோஸ் மாதிரி நிறைய முள் இருக்கும். பன்னீர் ரோஸ் வாசனை வரும். இது டிஏ ரோஸு, டாக்டர் ரோஸுன்னு சொல்லுவாங்க. அழகாகவே பூக்குதுங்க. இது என்கிட்ட இது கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தது, ஆனால் போயிடுச்சு. இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டிஸுங்க. நம்ம மாடி தோட்டத்தில் பன்னீர் பட்டன் 7 டேஸ் ரோஸ், இது ஒரு நாட்டு வெரைட்டிஸ். இது பேர் தெரியல. இதெல்லாம் நிறைய ரோஜாக்கள் நம்ம மாடி தோட்டத்தில் எப்பொழுதுமே பூக்கள் பூத்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் நான் ரொம்ப விட மாட்டேன். ரொம்ப அழகாக இருக்கும் போதே நான் எடுத்துடுவேங்க. ஒரு 2 நாள் விடுவேங்க, 3ஆவது நாள் அறுவடை பண்ணி எடுத்துடுவேன். இந்த வாட்டி 7 டேஸ் ரோஸ் எக்கச்சக்கமாக பூத்து தள்ளிடுச்சிங்க. இதுக்கெல்லாம் என்ன உரம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக கொடுக்குற உரங்கள் தாங்க. நம்ம மாற்றி எப்சம் சால்ட்டு, சீவீடு, காய்கறி கழுவின தண்ணி, இது கொடுத்தாவே நம்ம நிறைய பூக்கள் கொடுக்குங்க. பனி முடிய போது இனி பூக்கள் வந்து கம்மியாகும். ஏன்னா இது சீசன் வந்து பனிக்காலம் தானே, அதனால் இதோட நம்மளுக்கு ரோஜாக்கள் கொஞ்சம் கம்மியாகுங்க.